வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆகுமெண்டட் ரியாலிட்டி கிரியேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட யூனிட்டி சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு விண்டோ இருக்கும். அந்த விண்டோவில் கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிருக்கும். ஓப்பன் ஆனோடனே மேலே பார்த்தீங்கன்னா நிறைய டேப்ஸ் இருக்கும். அதில் கேம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கேம் ஆப்ஜெக்ட்டை வச்சு தான் நம்ம 3D 2D ஆப்ஜெக்ட்டு யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே பண்ணுவோம். அதில் கீழே பார்த்தீங்கன்னா விஃபோரியா அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணாக்கா ஏஆர் கேமரான்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. விஃபோரான்றது பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டூல் கிட். இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டூல் கிட்டை வச்சு தான் நம்மளால் நம்ம க்ரியேட் பண்ணுற அனிமேஷன்ஸ் எல்லாத்தையும் மார்க்கர் பேஸ்ட் ஏஆர், மார்க்கர்லெஸ் ஏஆர், அப்படி இல்லைனா சூப்பர் இம்போஷன் பேஸ்ட் ஏஆர், இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். ஏஆர் கேமரா ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹைரார்ச்சி டேப்பில் ஏஆர் கேமரான்னு இருக்கும். ஸோ நமக்கு இப்போ தேவையானது பார்த்திங்கன்னா டைரக்ஷன் லைட்டும் ஏஆர் கேமராவும் மட்டும்தான். ஸோ நம்மளை மெயின் கேமராவை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ ஏஆர் கேமராவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏஆர் கேமராவை செலக்ட் பண்ணால் ரைட் சைடில் இன்ஸ்பெக்டர் டேப்பில் விஃபோரா கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் வந்து டிசேபிளாக இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இதை எனேபிள் பண்ணுறதுக்கு ஃபைல்ஸில் பில்ட் செட்டிங்ஸில் போயிட்டு பிளேயர் செட்டிங்ஸ் கொடுங்க. பிளேயர் செட்டிங்ஸில் எக்ஸ்ஆர் செட்டிங்ஸில் விஃபோரா ஆகுமெண்டட் ரியாலிட்டி சப்போர்ட்டட் அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கணும். மறுபடியும் நீங்கள் ஏஆர் கேமராவை செலக்ட் பண்ணி ரைட் சைடில் இருக்க இன்ஸ்பெக்டர் டேப்பில் பார்த்தா விஃபோரா கான்ஃபிகரேஷன் செட்டிங் எனேபிள் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம இமேஜ் டார்கெட் ஆட் பண்ணோம். அதுக்கு கேம் ஆப்ஜெக்டில் விஃபோராவில் போய் இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இமேஜ் டார்கெட் ஆட் ஆகிடுச்சு. இப்போ ஏஆர் கேமராவை கிளிக் பண்ணி விஃபோரா கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ்குள்ளே போனால் விஃபோரா ஆப் லைசன்ஸ் கீ வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ அதை ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆட் லைசன்ஸ் கீ கொடுத்தீங்கன்னா விஃபோரா வெப்பேஜ்குள்ளே போகும். விஃபோரா வெப்பேஜ்குள்ளே போனோடனே ரைட் சைடில் லாகின் ஆர் ரிஜிஸ்டர்னு இருக்கும். ஸோ அதில் ரிஜிஸ்டர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டதுனால இப்போ நான் லாகின் கொடுத்துக்கிறேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் மேலே டெவலப்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் மேனேஜருக்குள்ளே போகும். ஸோ அதில் ரைட் சைடில் கெட் டெவலப்மெண்ட் கீ கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம லைசன்ஸ் நேம் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் சியூபின்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். கீழே இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ண நேமை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் டைலாக் பாக்ஸில் நிறைய லெட்டர்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். அதை காப்பி பண்ணி உங்களோட சாஃப்ட்வேரில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம லைசன்ஸ் கீ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இமேஜ் டார்கெட்டுக்கு தேவையான யூனிட்டி ஃபைலை ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த யூனிட்டி ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் டார்கெட் யூனிட்டி ஃபைலை நம்மளே எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டவுன்லோட் பண்ண யூனிட்டி ஃபைலை யூனிட்டியில் கீழே ப்ராஜெக்ட் விண்டோவில் அசட்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஏஆர் கேமராவை கிளிக் பண்ணி விஃபோரா கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ்குள்ளே போய் உங்களோட சியூபி டேட்டாபேஸ் அதை கீழே இருக்க செக் பாக்ஸை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. மற்ற டேட்டாபேஸை டீஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இமேஜ் டார்கெட்டை கிளிக் பண்ணி இமேஜ் டார்கெட் பிஹேவியர் செட்டிங்ஸ்குள்ளே போய் சியூபி டேட்டாபேஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹைரார்ச்சி டேப்பில் ரைட் கிளிக் பண்ணி 3D ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே சிலிண்டரும் கேப்சூலும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண ஆப்ஜெக்ட் ஒன்று மேலே ஒன்று வந்ததுனால நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். XYZ ஆக்சிஸை மூவ் பண்ணி சைஸ் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை மட்டும் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்டர் டேப்புக்குள்ளே போய் ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற ஒரு டேப் இருக்கும். அதுக்குள்ளே ஸ்கேலுன்ற ஆப்ஷனை வச்சு நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ளேன்ற பட்டனை கொடுத்தோம்னா நம்ம ஏஆர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். இதுதான் மார்க்கர் பேஸ்ட் ஏஆர். நம்மளால் இந்த பர்டிகுலர் இமேஜில் மட்டும்தான் ஏஆர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா இந்த பர்டிகுலர் இமேஜ் தான் டேட்டாபேஸாக க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஏஆர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கு வெப்கேம் ரொம்ப முக்கியம். என்னோடய சிஸ்டமில் பில்டின் வெப்கேம் இருந்ததுனால ப்ளே பட்டன் கொடுத்தோடனே ப்ளே ஆகிடுச்சு. உங்கள் சிஸ்டமில் வெப்கேம் இல்லைனா வெப்கேம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இமேஜ் டார்கெட் டேட்டாபேஸ் நம்மளே எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி.